தமிழ்நாடு உலக முதலீட்டர் மாநாடு நடைபெறுது. வரட்டும், நல்லதுதான் வந்தால் நல்லது. அதிமுக தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறதுக்கான குழு இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. அப்புறம் கூட்டணி பேசுவதற்கான குழுவும் அமைச்சிருக்காங்க. அதிமுகவோட சேருமா? அதிமுகவோட சேருமா? தேர்தல் வரும் தேர்தல் அதிமுக சேருமான்னு கேட்குறீங்களா? அதிமுகவுடன் அமமுக சேர்ந்துறாங்க. அதிமுக சேராத கட்சி, அதோட போய் நாங்கள் போய் அதோட சேர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க துரோக சக்திங்கிறதுனால தான் அதை விட்டு பிரிஞ்சே நாங்கள் வெகு தூரம் பயணித்து வந்துவிட்டோம். அதிமுகங்கிற கட்சி புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட அந்த கட்சியில் மீட்டெடுக்கிறதுக்கு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது நான் முதல்ல நினைச்சேன் எடப்பாடியை மேல இறங்குறதுக்காக ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்காக எனக்கு வர தகவல் சேர்த்து பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு மாதம் அப்படி இருந்துட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் மத்திய அரசாங்கத்தால் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு செய்யறதா ஒரு தகவல் எவ்வளோ உண்மைன்னு தெரியும். தேர்தலுக்கு ஒரு கட்சி தேர்தல்னா நாங்கள் எங்களுக்கு செய்யறாங்க. எங்கள் அப்பா சொல்லிக்கிறாங்க 63,000 வாக்கு வித்தியாசத்தில் அவங்க அப்பா ஜெயிச்சுட்டு போறீங்க. அந்த தொகுதியில் தேர்தல் அடிக்கிறதுக்கே பயந்துட்டு நம்ம பாரதியோட ஈர்ப்பு சக்தி அங்கேருந்து ஓடுது. அந்த கட்சி கொடுக்குறீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதான் கஜாபுங்கிற ஒரு ஈர்ப்பு சக்தியை பார்த்து ஈர்த்து தேர்தல் இருந்தது. அந்த ஈர்ப்பு ஜாத சக்தியை பார்த்து ஈர்ப்பு அமைச்சிருக்காரு. அந்த ஈர்ப்பு சக்தி ஏன் திருவாரூர் தான் அவங்க அப்பா தொகுதியிலே தேர்தல் வர்றது பயப்படாத அவங்களுக்கு. ஏன்னா 63,000 ஓட்டு வித்தியாசம் தான் அவங்க அப்பா 16 தேர்தல் ஜெயிச்சிருக்காரு. 11 50,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்ச தொகுதியில அவங்க என்ன பண்ணணும், தேர்தல் ஆரம்பிச்சோம்னா 2 பேருக்கு முடியுது. அதனால தேர்தல் ஆணையம் சொன்னது பேப்பர் 24 நாள் தேர்தல். இது அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு திருவாரூர் தொகுதியிலேயே போட்டியிட பயம். அதுதான் உண்மை நிலவரம். அதை நான் சொன்னேன். 10 கட்சி கூட்டணியோட இருக்கிற பழமையான கட்சி, அது அவருடைய பயப்படுற கட்சி, அது அவங்க ஈர்ப்பு முக்கிய தலைவர் அதை மட்டும் பயப்படாதுங்கிறது தான் உண்மை. அதனால அவங்க நம்ம பெரிய பொருட்கள் நினைக்க வேணாம். மக்கள் அம்மா அவர்கள் வரவேற்பு வேண்டும், திரு கருணாநிதி அவர்கள் வரவேற்பு வேண்டும். இருக்கிற கட்சிகள் எல்லாம் புதிய கட்சிகள் தான். பழம்பெருமை பேசி கொண்டாடாது. இப்ப நம்ம சோழ நாடு சோழனுடையது மாடு கட்டி போராடித்தால் மாறாது என்று ஆணை கட்டி போராடிக்கிற நாடு அது. ஆனா இப்ப இந்த கர்நாடகா நம்ம தொடர்ந்து வந்துட்டு வருவதனால 30 வருஷமா அங்க விவசாயிகள் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். 10வது மத்திய அரசாங்கம் மீட்டர் எடுக்கிற, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற, ONGC மூலம் ஆயில் எடுக்கிற, கேஸ் எடுக்கிறன்னு போது மக்களை கதிகலங்க வச்சிருக்காங்க. நம்ம சோழ நாடு உலகத்திற்கே சோறு உடைந்த நாடு, எங்க சோமாலியா மாதிரி ஆயிரமான பயம் இருக்கு. அதே மாதிரி பழம்பெருமை பேசி ஆகாது. இப்ப எல்லா கட்சியும் பொது கட்சி தான். உதாரணமா போன வருஷம் தேர்தல் ஆங்கிலம் நடந்துச்சு. அதுல எல்லா கட்சியோடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுச்சு. இப்ப திருவாரூர் நடந்தா உண்மை நிலவரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது நடந்தா இந்தியா ஃபுல்லா சுத்தி போய் நம்ம பல மொழியில பேசிட்டு வர்றதெல்லாம் முடியாதுங்கிறதுக்காக அவங்களுடைய உண்மை நிலைமை மற்ற கட்சிகளுக்கு தெரிஞ்சிருங்கிற பயத்தினால அந்த தேர்தல் தள்ளி போடுறதுக்கு ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டு, அதுதான் உண்மை. தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அரவக்குறிச்சி உட்பட 20 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறப் போகிறோம். அப்பொழுதுதான் உண்மையான அம்மாவின் ஆத்மா சக்தி, அம்மா என்கிற அந்த அற்புத சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தில் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வீர்கள். ஆமாங்க, உண்மைதானே. தமிழ்ல தானே சொல்றேன்னா. தேர்தலை கட்டு பயப்படுறாங்க. காரணம் என்ன? நான் சொந்த மொழி நம்ம மொழியில தான் பேசுறேன். அமமுக நாங்கள் தேர்தல் வந்ததும் தஞ்சாவூரில் போய் உட்காந்து வேட்பாளர் வச்சு எல்லாம் தொகுதியில் தேர்தல் வேலைக்கு தயாராகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் டெல்லி ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் லாயர்ஸை வச்சு தேர்தலை தள்ளி போடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் பயந்தானே காரணம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதுக்காக பயப்படுறாங்க சொல்லுங்க நீங்க.
அதிமுகங்கிறது ஒரு மூழ்கி கொண்டு இருக்கின்ற கப்பல். அது நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால தான் அது வெறும் ஸ்கெலிட்டன் தான் இருக்குது. அதோட உயிர், ரத்தம், சதை, நரம்புமான தொண்டர்கள் எல்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டுருக்காங்க. பலன் கருதி எஞ்சி இருக்கிற சில தொண்டர்களும் அந்த ஜோசப்பா அவங்களுடைய மெயிலெல்லாம் கேன்சல் பண்ணுற அளவுக்கு முதலமைச்சர் முயற்சி செய்கிறாருன்னா காவல்துறை வச்சு ஏதோ ஒரு பயப்படுறாருங்கிறப்ப நமக்கு சந்தேகம் வருது. அதனால தான் நான் சொன்னேன், சிபிஐயோ தமிழ்நாடு போலீஸோ யார் விசாரித்தாலும் அதை உயர் நீதிமன்ற மூத்த தலைவர் நீதிபதியுடைய கண்காணிப்போடு நடைபெற வேண்டும். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் கையிலே இருக்கிற போலீஸை பற்றி நீங்கள் விசாரிக்கிறப்ப அது சரியாக நடக்காது. எப்படி இந்த சிலை கடந்த தரப்பு பிரிவில் திரு பொன்வாரிக்கு நியமனம் செய்து அதை நீதிமன்றமே கண்காணிக்கிறோம். அப்படி இல்லைனாலும் உண்மை வெளிவருங்க. அம்மாவுடைய ஆட்சி வந்து யார் தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கிறோம். ஓபிஎஸ் உடைய யாகம் வந்து அவரை காப்பாற்றுமா அப்படிங்க? எனக்கு யாகம் பண்ணாரே எல்லாம் தெரியாது. இல்லை கோட்டை விஷயத்துக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. சரி, இன்னொன்று கேட்டீங்க, யாரோ போயிட்டதுனால யாரோ ஒரு சிலர் இன்னொரு குழுக்கள் பிரிந்து போவதனால இயக்கங்கள், அது மாபெரும் மக்கள் இயக்கங்கள், தொண்டர் இயக்கங்கள் என்றைக்கும் அதனால இந்த பாதிப்பு அடையாது. அதனால போனவர்களுக்கு தான் பாதிப்பு வரும். இதுக்கு முன்னாடி எங்கள் கட்சியிலிருந்து இருக்காங்க. இதே கரூர் தான் திரு சுந்தரசாமி இருக்காரு. இப்போ அந்த வரிசையில் தான் திரு பாலாஜி இருக்காங்க. நீங்கள் வேணா ஒரு 2-3 நாள் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் திருவாரூருடைய சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் டெய்லி அந்த நியூஸ் போட்டுட்டு இருந்தா திமுக நீங்கள் பப்ளிசிட்டி கொடுத்தா உங்களுக்கு